எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான லஞ்ச் காம்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன்று வந்து புதினா பராட்டா, அதோட நல்ல டேஸ்டியான ராஜ்மா கறி. சொல்லும் போதே எனக்கு வாய் ஊறுது. ஸோ வாங்க இந்த சூப்பரான லஞ்ச் காம்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புதினா பராட்டா செய்ய அகல பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு போடுங்க. நான் 250 ml கப்பில் அளந்து போடுறேன். இதில் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுங்க. நான் சின்ன கட்டு புதினாவோட இலைகளை மட்டும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை சின்னதாக நறுக்கி மாவில் போடுங்க. புதினா வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. நறுக்கின புதினா இலையை கோதுமை மாவில் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைய ஆரம்பிங்க. மாவு பிசையும் போது எப்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அப்போ தான் மாவு சரியான பதத்துக்கு பிசைய முடியும். ஒருவேளை தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்ந்து வந்ததும் இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இன்னொரு 10 நிமிஷம் பிசையணும். நான் 10 நிமிஷம் மாவை நல்லா பிசைஞ்சுக்கிறேன். பாருங்க மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா தடவி 30 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கு. இப்போ பராத்தா செய்ய ஆரம்பிக்கலாம். பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வைங்க. லேசாக மாவு தூவி பராத்தாவை தேய்ங்க. நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 6 பராத்தா செய்யலாம். உங்களுக்கு எத்தனை பராட்டா வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பராத்தாவை சுட ஆரம்பிக்கலாம். தோசை தவா சூடு பண்ணி தேய்ச்ச பராத்தாவை போட்டு 2 பக்கமும் சுடுங்க. கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ ஊற்றி பராத்தாவை சுடுங்க. அருமையான புதினா பராட்டா இப்போ ரெடி. ராஜ்மா கறி செய்ய நான் லைட் ப்ரௌன் கலர் வெரைட்டி ராஜ்மா எடுத்திருக்கேன். நீங்கள் சிவப்பு நிற ராஜ்மா பீன்ஸையும் பயன்படுத்தலாம். நான் 1 கப் அளவு ராஜ்மா பீன்ஸை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். பாருங்கள் பீன்ஸ் நல்லா உப்பி இருக்கு. ஊற வச்ச ராஜ்மாவை ப்ரெஷர் குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் 5-6 விசில் வர வரைக்கும் வேக வைங்க. ராஜ்மா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு திறங்க. பாருங்க ராஜ்மா நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்போ கறி செய்ய ஆரம்பிக்கலாம்.
அகல கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை போட்டு உருகுனதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. நான் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் தட்டி ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். இதை கொஞ்சம் வதக்கிட்டு பொடியா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் போட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்குங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் மசாலா தூள் போடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போட்டு கிண்டுங்க. வீட்டில் கரம் மசாலா செய்யறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஃப்ரெஷ் கரம் மசாலா செய்யலாம். மசாலா மிக்ஸ் ஆனதும் இதில் 3 தக்காளி அரைச்சு சேர்க்குறேன். மசாலாவோட பச்சை வாசனை போய் ஈரம் வத்துற வர இது வதக்குங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு போடுறேன். இப்போ பாருங்க, ஈரம் எல்லாம் போய் மசாலா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதில் வேக வச்ச ராஜ்மா பீன்ஸ் போடுங்க. ராஜ்மா வேக வச்ச தண்ணியில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் அதையும் கறியில் ஊற்றிருங்க. இதில் 1 டீஸ்பூன் மாங்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது ஆம்ச்சூர் பவுடர்னு கடையில் கிடைக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கடாயை மூடி 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்ண நான் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். கடைசியாக கொஞ்சம் கசூரி மேத்தி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான ராஜ்மா கறி இப்போ ரெடி. ஸோ எப்போவுமே பிளெயின் சப்பாத்தி இல்லைனா ஃபுல்கா அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி புதினா பராட்டா செஞ்சு பாருங்கள். அதோட இந்த ரொம்ப டேஸ்டியான ராஜ்மா கறி, இந்த ராஜ்மா கறி நீங்கள் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.